திருவாரூரில் பெய்த கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் புகுந்த மழைநீரால் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், வணக்கம். அப்பகுதியில் சூழ்ந்திருக்கும் மழைநீரை வெளியேற்றுவதற்கு என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது? அப்பகுதிவாசிகள் என்ன தெரிவிக்கிறார்கள்? வணக்கம். டிட்வா புயல் காரணமாக திருவாரூர் மாவட்டத்தில் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கனமழை பெய்து வந்தது. இந்த நிலையில் கடந்த 2 நாட்களாக மழை இல்லாத நிலையில் நேற்று மாலை 6 மணி முதல் திருவாரூர் மாவட்டத்தில் பல்வேறு இடங்கள் திடீர் கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூர் நகரத்துக்குட்பட்ட பழைய பேருந்து நிலையம், மேலவீதி, வடக்கு வீதி உள்ளிட்ட பல்வேறு இடங்களிலும் கொட்ராச்சேரி, சேந்தமங்கலம், விளம்மல், அடியேக்கமங்கலம், நன்னிலம், ஆண்டிப்பந்து, கங்கலாஞ்சேரி, காக்காக்கோட்டூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் கனமழை பெய்தது. குறிப்பாக திருவாரூரில் நேற்று மாலை 6 மணி முதல் இரவு 10 மணி வரை 10 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி உள்ளது. இந்த நிலையில் திருவாரூர் நகரத்துக்குட்பட்ட பனகல் சாலையில் நேற்று இரவு பெய்த கனமழையின் காரணமாக 10க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் புகுந்துள்ளதால் பொதுமக்கள் அவதி அடைந்துள்ளனர். இந்த மழைநீரை வீட்டிற்குள் இருப்பதால் விஷ பாம்புகள், ஜந்துகள் உள்ளிட்டவை வருவதால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். அப்பகுதியில் வடிகால் வாய்க்கால் ஆக்கிரமிப்பு காரணமாக அடைக்கப்பட்டுள்ளதால் மழைநீர் வடியவில்லை என பொதுமக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். எனவே உடனடியாக மாவட்ட நிர்வாகம் மழைநீரை அப்புறப்படுத்த வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தகவல்களுக்கு நன்றி மணிகண்டன். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட், இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.